ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எல்எல்எம் மாடல்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்டர்நெட் தேவை. ஸோ நம்ம வந்து அந்த மாடல்ஸை எப்படி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆஃப்லைனில் நம்மளோட லேப்டாப்லேயே வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். எந்த மாடல் எல்எல்எம் மாடல் வேணாலும் நம்ம வந்து ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஓலாமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, ப்ரௌசர்ல போய் ஓலாமா டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ollama.com. அது கீழே வந்து டவுன்லோட் ஓலாமா அப்படின்னு கொடுக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஓகேவா? உள்ள வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஓஎஸ் போட்டிருப்பீங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸோ விண்டோஸ்னா விண்டோஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓலாமா வந்து செட்டப் பண்ணி வச்ச வாட்டி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓலாமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஓகே கொடுத்து அதை வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது அவ்வளோதான் இல்லை வேலை இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஓலாமா வந்து கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுனா, கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஓலாமா வேர்ஷன் அப்படின்னு ஒரு அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓலாமாவோட டவுன்லோட் ஆயிருந்ததுன்னா ஓலாமாவோட வேர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு காமிக்குது இல்லை இங்கே ஓலாமா வெர்ஷன் இஸ் 0.9.6 இந்த மாதிரி நான் ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டேன் போன கமெண்ட்ல. டபுள் ஹைஃபன் கொடுக்கணும். இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓலாமா டவுன்லோட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இனிமேல் தான் வந்து நம்ம வந்து மாடலை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ மாடல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே மாடல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்க்கோங்க. மாடல்ஸில் போய் இங்கே நிறைய மாடல்ஸ் இருக்கும். இது எல்லாமே எல்எல்எம் மாடல்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லேப்டாப் வந்து இல்லை சும்மா இது வந்து நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கோசரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சும்மா எந்த மாடல் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லேப்டாப் வந்து நிறைய வந்து மெமரி இல்லை, ஜிபியூ வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் வந்து பராமீட்டர் செக் பண்ணிவிட்டு நியர்லி 1B பெராமீட்டர் இல்லைன்னா 0.6 அந்த மாதிரி பெராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கம்மியான பெராமீட்டர் கம்மியான மெமரி சைஸ் இருக்க மாதிரி மாடல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய மாடல் வந்து நியர்லி 4GB 20GB இது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டும் நிறைய வந்து லாஸ் ஆகும். அதனால வந்து நீங்கள் வந்து கம்மியான மெமரி அதனால நீங்க மாடல் சைஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டர்நெட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு டவுன்லோட் பண்ணுங்க. நான் 1.3 மாடல் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா இது வந்து 500 MB மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த 0.6 பில்லியன் இருக்குல்ல, இந்த மாடல் வந்து 523 MB மட்டும்தான் எடுத்துக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட லேப்ல வந்து ஜிபியூ ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால வந்து இதில் வந்து நல்லாவே ரன் ஆகும். நான் அதனால இந்த மாடல் தான் டவுன்லோட் பண்றேன். இதை நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இங்க வந்து காப்பி சிம்பிள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஓலாமா ஃபுல் ஸ்பேஸ் விட்டு ஃபுல் அப்புறம் நீங்க காப்பி பண்ண அந்த மாடல் நேம் கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாடல் வந்து டவுன்லோட் ஆயிரும். மாடல் டவுன்லோட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஓலாமா ரன் அது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச வாட்டி திருப்பி அந்த மாடல் நேமை கொடுத்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதே மாதிரி என்னென்ன மாடல்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு ஓலாமா லிஸ்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்ன்னு கொடுக்கணும். நான் ப்ளூரல்ல கொடுக்காதீங்க.
ஓலாமா லிஸ்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன மாடல்ஸ் டவுன்லோட்ல இருக்கு அப்படின்றது தெரியும். ஒன் நமக்கு வந்து டவுன்லோட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ மாடல் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு லோக்கல்ல, நம்மளோட லோக்கல்ல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து கோட் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு என்விரான்மெண்ட் தனியா கிரியேட் பண்ணிக்கோங்க. என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டெர்மினல்ல போய் இங்க வந்து டெர்மினல்ல வந்து பைத்தான் ஸ்பேஸ் -m வென், அதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் நேம் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நீங்க. அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து விஎஸ் கோட்ல வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் கிரியேட் ஆன வாட்டி எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, அது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா, உங்களோட என்விரான்மெண்ட் நேமை கொடுத்துக்கோங்க. ஏஜென்ட்ஸ் ஸ்லாஷ், அதுக்கடுத்து வந்து இங்கே ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கடுத்து ஸ்லாஷ் ஆக்டிவேட்டர். ஸோ இங்கே ஏஜென்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள போய் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றதுக்குள்ள ஆக்டிவேட் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்றோம். ஸோ அதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏஐ ஏஜென்ட் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம வந்து இங்க வந்து ஐபைத்தான் நோட் புக்ல யூஸ் பண்றதுனால இங்க செலக்ட் கர்னல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்க கொடுத்தீங்கன்னா உங்க என்விரான்மெண்ட் கிரியேட் ஆனா இங்க ஷோ ஆகும். அந்த என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ கோடிங்குள்ள போகலாம். கோடிங்ல வந்து இப்போ நமக்கு தேவையான லைப்ரரி வந்து என்னன்னா ரெக்வஸ்ட் அப்படின்ற லைப்ரரி. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்றது மாடலை இங்க அதோட ஏபிஐல போய் ரெக்வஸ்ட் வாங்கி தான் வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெக்வஸ்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு இம்போர்ட் ரெக்வஸ்ட் லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் இல்லாத லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, இன்புட் வந்து கெட் பண்ணோம்ல, ஸோ இன்புட் கெட் பண்றதுக்கு நம்ம வந்து யூசர் மெசேஜ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ யூசர் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த யூசர் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ற மாதிரி வந்து டைப் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து கோட் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது பண்ண கோடே இருக்கு. நான் அதே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணணும், ஓகேவா? ஸோ யூசர் மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா பைத்தான்ல எப்படி இன்புட் கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே இதை இன்புட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்புட் போட்டு உள்ள வந்து சும்மா நமக்கு வந்து தெரியறதுக்கோசரம் யூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து யூசர் மெசேஜ் வந்து கெட் பண்ண மாட்டி அதை வந்து சேட் பாட்டுக்கு கொடுக்கணும். சேட் பாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு தான் இங்கே பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இது போக வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் மெசேஜ் நம்ம கெட் பண்ணியாச்சு. யூசர் மெசேஜ் வந்து இப்போ நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி யூசர் மெசேஜ் டாட் லோயர் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கேபிட்டல்ல பண்ணாலும் அதை வந்து ஹோல்ல லோயருக்கு கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸிட் அப்படின்ற வேர்ட் நம்ம கொடுக்கும் போது பிரேக் ஆயிடணும். அதாவது மாடல்ல இருந்து வெளியே வந்து அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடணும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இப்போ வந்து இது பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸிட் கொடுக்கும் போது வெளியே வந்துடணும். அதுக்கு அடுத்து வந்து சாட் ஹிஸ்ட்ரி. இந்த இது எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த இதில் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அண்டு சாட்பாட் வந்து அவுட்புட் கொடுக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. அது எப்படி அப்பண்ட் பண்றாங்க அப்படின்னா, சாட் ஹிஸ்ட்ரி டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ இது வந்து
டிக்ஷனரி ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி யூசர் வாட் அப்படின்ற 2 கீஸ் யூஸ் பண்றோம். அதுல வந்து யூசர் மெசேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்லயும் பாட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து பாட் அப்படின்ற வேரியபிள்லயும் போய் ஸ்டோர் ஆகுது. இங்க வந்து இந்த இது வந்து நம்ம வந்து பாட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பாட்டோட டீடைல்ஸ் என்னென்ன, அதோட மாடல் நேம், ஏபிஐ டைப் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால ஆஸ்க் வென்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆஸ்க் வென். ஏன் ஆஸ்க் வென் வச்சிருக்கோம்னா நான் குவென் மாடல் யூஸ் பண்றேன். அதனால குவென் யூஸ் பண்ணி ஆஸ்க் வென் கொடுத்துட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் இது உங்களோட விஷ் எப்படி வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யூசர் மெசேஜ், அதுக்கடுத்து சாட் ஹிஸ்ட்ரி. இது ரெண்டையும் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். யூசர் மெசேஜ்னா கரண்டா அவங்க கொடுத்த என்ன வந்து கொஸ்டின் கேட்டாங்களோ அது. சாட் ஹிஸ்ட்ரின்றது ப்ரீவியஸா கான்வர்சேஷன் போயிருக்கோம்ல எப்படியும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால சாட் ஹிஸ்ட்ரி அது ரெண்டையும் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்குறோம். ஸோ கான்வர்சேஷன் எம்டி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். எதுக்குன்னா நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்குற மெசேஜஸ், நம்மளோட கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் எல்லாமே வந்து ரிப்ளை பண்றதுக்கு. ஓகேவா? ஃபார் சாட் இன் சாட் ஹிஸ்ட்ரி நம்ம ப்ரீவியஸா பார்த்துருப்போம். இது வந்து இந்த லிஸ்ட்ல தான் வந்து நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது யூசர் கேட்குற யூசர் மெசேஜும் அங்கதான் இருக்கு, பாட் சொல்ற ஆன்சர்ஸும் அங்கதான் இருக்கு. அத அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபார் லூப்ல போட்டுக்கிறோம். ஃபார் லூப்ல போட்டு கான்வர்சேஷன் அந்த வேரியபிள்ல போய் நமக்கு வந்து எல்லா இதுவும் வந்து அப்பெண்ட் ஆகணும். ஏன் ஒரே வேரியபிள்ல கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரே வேரியபிள்ல போடுறோம்னா அப்படின்னா தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி, அதாவது முன்னாடி என்னென்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ஒரே இதுல போடும்போது தான் மாடல் வந்து ஈஸியா வந்து அந்த ஹிஸ்டரி வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இதை வந்து கான்வர்சேஷன் அப்படின்ற வேரியபிள்ல போட்டிருக்கோம். ஸோ யூசர் அப்படின்ற இதை கொடுத்துருக்கோம். யூசர் அப்படின்றது இது வந்து வேரியபிள்ல நமக்கு வந்து தெரியறதுக்கோசரம் யூசர் அப்படின்ற சும்மா ரெப்ரசன்டேஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து யூசரோட இது வந்து இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து சாட் ஆஃப் யூசர் அப்படின்னு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அந்த சாட் ஹிஸ்டரியில வந்து இப்போ ஹாய் ஹலோ வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ, இப்போ வந்து நான் வந்து யூசரா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹாய் ஐ வாண்ட் டெல் மீ a ஜோக் ஆர் வாட் இஸ் எல்எல்எம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன்னா இந்த இதை வந்து நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருப்பேன்ல அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் வந்து ஒரு ரிப்ளை ஆகும் பண்ணும்ல, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து பாட்ல வந்து போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து எப்படியும் நியூ நியூ கான்வர்சேஷன் போக போக இங்கே வந்து அப்பெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம வந்து இங்கே ஃபார் லூப் எதுக்காக கிரியேட் பண்ணோம்னா மொத்தமா அந்த சாட்ன்ற லிஸ்ட்ல இருக்க சாட் ஹிஸ்டரின்ற லிஸ்ட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒன் பை ஒன்னா அலைன் பண்றதுக்காக இங்கே நம்ம ஃபார் லூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து இந்த வேரியபிள் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அதுக்கடுத்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்ல அதெல்லாம் ஆட் பண்றதுக்காக இங்கே கான்வர்சேஷன் யூசர் பிளஸ் யூசர் மெசேஜ். அசிஸ்டன்ட் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா வந்து நம்ம இனிமேட்டுக்கு தான் நம்ம வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால அதை எம்டியா விட்டுறோம். அதுக்கடுத்து வந்து எப்படி மாடலை இனிஷியலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கர்லி பிரேசஸ்க்குள்ள மாடல் அதை வந்து கோலனுக்குள்ள தான், சாரி வெட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்மளோட மாடல் என்ன மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணோமோ அந்த மாடல் நேம் தான் கொடுக்கணும். அடுத்து ப்ராம்ப்ட் கான்வர்சேஷன் தான் இங்க நடக்க போகுது. ஸோ கான்வர்சேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சாரி கான்வர்சேஷன்ற வேரியபிள்ல தான் யூசர் கொடுக்குற குவரி இருக்கு. ஸோ அதனால கான்வர்சேஷன் வேரியபிள இங்கே ப்ராம்ப்ட்டுக்கு நேராக கொடுக்குறோம். ஸோ அதான ப்ராம்ப்ட். இப்போ யூசர் என்ன ட்ரை பண்றாரோ அதுதான் வந்து ப்ராம்ப்டா வரும். அடுத்து ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி கெட் பண்ணுது கரெக்டா வந்து இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து தனியா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இந்த நம்பர் வந்து இருக்கும். ஓகேவா? அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைன்னா சாட் ஜிபிடிட்ட இந்த மாடலுக்கு என்ன வந்து நம்ம வந்து அந்த நம்பர் கொடுக்கணும், இந்த லோக்கல் ஹோஸ்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே அதுவே கொடுக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் அது சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி இந்த லிங்க் கொடுத்துக்கோங்க. இங்க இருந்து தான் ஏபிஐ கெட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஜேசான் ஃபார்மட்ல நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஜேசான் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு ஒரு ஜேசான்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டா
அதோட ஃபார்மட் வந்து ஜேசான் ஃபார்மட்ல இருக்கும். அதனால வேரியபிள் ஜேசான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து ரிசல்ட் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசான் ஃபார்மட்ல இருக்கிறதுக்காக டாட் ஜேசான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ரிப்ளை மட்டும் தான் நமக்கு தேவை. அதாவது அது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்மளோட குவரிக்கு அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். அதுக்காக ரிப்ளை ஈக்குவல் டு ரிசல்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல தான் நம்மளோட ஜேசான் ஃபார்மட்டை அந்த ப்ராம்ப்ட் ரிப்ளை என்ன மாடல் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ரெஸ்பான்ஸை மட்டும் நமக்கு வந்து தேவை, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ரிட்டன் ரிப்ளை, இங்கே ரிட்டன் ரிப்ளை கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். பாட்ன்ற வேரியபிளில் ஆஸ்க் குவன் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்து யூசர் மெசேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டு இங்கே வந்து பிரிண்ட் அசிஸ்டன்ட்ன்ற இதுக்கு நேராக பாட்டோட என்ன அவுட்புட் வருதோ அதை வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம வந்து டைரக்டா வந்து இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணியே இதை வந்து பண்ணிக்கலாம். ரிப்ளை வந்து கெட் பண்ணிக்கலாம். எல்லாமே query எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நமக்கு என்ன டவுட்ஸோ கேட்டுக்கலாம். ஏன் நம்ம வந்து லோக்கல்ல பண்றோம் அப்படின்னா ஏஐ இப்போ லேர்ன் பண்றீங்க அப்படின்னா எல்எல்எம்ல இப்போ எல்எல்எம் தான் வந்து மோஸ்டா வந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே கேட்குறாங்க. ஸோ எல்எல்எம் வந்து நீங்க வந்து இப்படி லோக்கலா வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் இதை நீங்க ப்ராஜெக்ட்ல உங்க ரெஸ்யூம்ல வந்து ஒரு ப்ராஜெக்டா போடலாம். எனக்கு வந்து ஒரு மாடலை டவுன்லோட் பண்ணி லோக்கலா அதை வந்து எப்படி வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத தெரியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மற்றவங்க யாராவது மற்றபடி வந்து இது எதுக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நம்மளோட ரெஸ்யூம்ல வந்து ஒரு ப்ராஜெக்டா போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோட்டல் ஒர்க்கிங்கே என்னன்னா நம்மளோட மாடலை வந்து என்ன மாடல் யூஸ் பண்றோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறமேட்டு பாட்டோட ரெஸ்பான்ஸ் ரெண்டையும் வந்து ஸ்டோர் பண்றோம் ஒரு இதுல. அப்புறம் ஏபிஐ ஹிட் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இன்புட் அண்ட் இன்புட்ஸ் வந்து யூசர்கிட்ட இருந்து கெட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கிங்கே. இப்போ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இதை. இது வந்து டைம் எடுக்கும் ரிப்ளை கொடுக்கறதுக்கு. ஸோ நான் வாட் இஸ் எல்எல்எம் அப்படின்னு கொடுக்குறேன். எல்எல்எம்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 மினிட்டாவது எடுக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுத்த உடனே நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ் அடுத்த query ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். query இல்லைன்னா ப்ராம்ப்ட் அது கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ்க்கும் அதே ஒரு 1 மினிட் ஆர் 1.5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கோ அதை வந்து கீழே வந்து இங்கே வந்து நமக்கு வெல்கம் டு மை பாட் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து நம்மளோட ப்ராம்ப்டும் அதோட ரெஸ்பான்ஸும் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து அது கெட் பண்ண வாட்டி அடுத்து வந்து இங்கே நமக்கு முதல்ல ஷோ பண்ண மாதிரியே நமக்கு காமிக்கும். அடுத்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கறதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ஏதாவது query இருக்கு, எனக்கு டவுட்ஸ் இருக்கு, இன்னும் நான் வந்து டைப் பண்ணும் சேட் பண்ணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ரெஸ்பான்ஸ் ஸ்டாப் ஆகி மாடல்ல இருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஹோல் ஒர்க்கிங்கே. இப்போ வந்து இது வந்து 1.5 மினிட்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சு. இன்னும் ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகே. இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆனதுனால தான் வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு கர்சர். ஸோ நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். இது வந்து டோட்டலா வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 1.5 மினிட்ஸுக்கு மேலே எப்படியோ வந்து எடுக்கும். எக்ஸிட் கொடுத்த வாட்டி இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் அதோட ரிப்ளை இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, த யூசர் ஆஸ்க்டு வாட் இஸ் எல்எல்எம்.
and I need to respond. First, I should explain what XLLM means. Let me start by breaking down. அந்த மாதிரி வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? நீங்க வந்து உங்களோட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அதை ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் பேக்ல. நீங்க எக்ஸிட் கொடுத்த வாட்டி தான் உங்களோட எல்லா இதுக்கான இதுவும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அப்பப்பக்கே வந்து அந்த இது ரெஸ்பான்ஸ் வந்து தெரியணும்னா அதுக்கு வந்து நம்ம கோடு வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டோட்டலாக எப்படி ஒரு லோக்கல் மாடலை வந்து டவுன்லோட் பண்ணி லோக்கல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. இந்த மாதிரி எல்எல்எம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும். எல்எல்எம் ரிலேட்டடே நம்ம போடலாமா இல்லை வேற அதாவது டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஏதாவது புரியல இல்லை இந்த கோட் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஒர்க்கிங்கே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.